கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு லியோ ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பீகார்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்டிஏ கூட்டணி சந்தித்திருக்கிறது. இந்த என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றியை அதில் அங்கம் வைக்கக்கூடிய அதிமுக மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்குது. பீகார்ல நடந்த அதே மாதிரியான வெற்றி தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா? இல்லை, ஆக்சுவலாக பீகாரோட அந்த அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டோட அரசியல் என்பது வேறு. நீங்கள் பீகார் எலெக்ஷனை எப்படி பார்க்கணுன்னா, அங்கே நிதிஷ்குமார் அவர்கள் தான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக முதல்வராக இருக்கார். 2005 ஒரு பையன் பிறந்திருந்தா வச்சுங்க, அவன் கண்டினியூஸாக நிதிஷ்குமார் தான் சிஎம்மாக பார்த்துருப்பான். அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிதிஷ்குமார் தான் அவனுக்கு சிஎம். ஸோ அந்த அளவுக்கு நிதிஷ்குமாரோட அரசியல் மக்கள் மத்தியில் அங்கே இருக்குது. இங்கேருந்து போன நிறைய ஜேர்னலிஸ்ட் பீகாருக்கு போயிட்டு அங்கே கள நிலவரத்தை பார்த்தாங்க. அங்கே ஆர்ஜேடிக்கு ஆதரவு இருந்தது. அதே சமயம் நிதிஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஆதரவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட குறையில, அது அப்படியே இருந்தது. ஸோ அந்த வகையை நம்ம பார்க்கும்பொழுது களப்பணி ஃபீல்டு ஒர்க்கு இன்னும் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு 4 விஷயங்கள் சொன்னாங்க. ஏன் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அவங்க சொன்னதுன்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா ஹிந்து நாளேட்டில் கூட தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்களை, இஸ்லாமிய வாக்காளர்களை அந்த எஸ்ஐஆர்லேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 14 லட்சம் பேரால் காங்கிரஸ் அதே போல் ஆர்ஜேடி கூட்டணி தோல்வி வச்சார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டி என்ன மாதிரியான காரணங்கள் அங்கே இருக்குன்னா, அங்கே அந்த நீங்கள் நல்லாட்சி கொடுக்குறீங்க, சமூக நலத்திட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன செயல்படுத்தினாலும் அங்கே கடைசியாக போய் முடியுது கேஸ்ட், சாதி ரீதியாக நம்ம ஒருத்தவங்களை வாக்களிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுப்பாங்க. 90களின் தொடக்கத்தில் லல்லு பிரசாத் எம்எச்ஐ வரார். அவர் வரும்போது அது ஒரு அங்கே எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா, அது யாதவர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த 90களில் அங்கே இருக்கிற பட்டியலின மக்களை யாதவர்கள் பெரும்பாலான இடங்களில் பயங்கர சாதி கொடுமைகளுக்கு ஏற்படுத்தினதாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கிற பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இயல்பாகவே அந்த ஆர்ஜேடி மேலே, லல்லு பிரசாத், தேஜஸ்ரீ அவங்க மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை இது சமாளிக்கிறதுக்கு தான் ஆர்ஜேடி என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. ஏன்னா இயல்பாகவே மைனாரிட்டி, அதன் பிறகு தலித் மக்களோட வாக்குகள் எப்பொழுதுமே காங்கிரஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எதிர்படுத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கல. அந்த வெறுப்பு இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி. ஆர்எஸ்எஸும் மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கே எத்தனை ஜாதி அமைப்புகள் இருக்கோ அந்த ஜாதி சங்க தலைவர்களோட லிஸ்ட்லாம் அந்த குரூப்பில் இருக்கும். ஸோ இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ, பாஜக என்ன சொல்லுதோ, அதைத்தான் அங்கே இருக்கிற ஜாதி தலைவர்கள் பின்பற்றுவாங்க. ஸோ அப்படி தான் ஜாதிய ஓட்டுகளை சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி பாஜக பெற்றிருப்பதாக சொல்கிறாங்க. அந்த எதிர்ப்பு தான் அந்த யாதவர்களுக்கான கட்சி ஆர்ஜேடி, தேஜஸ்ரீ, லல்லு பிரசாத் யாதவ் அப்படின்னு சொல்லி பட்டியலின மக்களோட வாக்குகள் மொத்தமாக இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 மாதம் இந்த தேர்தல் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, உங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் நான் 10,000 போடுறேன் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு. சொல்லி முடித்தோடனே கிட்டத்தட்ட நடக்கவே இல்லை, கிரெடிட்டாகவே ஆகலை. குறிப்பாக பெண்களுக்கு. ஏன் பெண்களை அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணி சார்பாக தலைவர்கள் பல ஸ்கீம் பெண்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்கீம்லாம், இலவச பேருந்தாகட்டும், அதே போல் மந்த்லி உங்களுக்கு 1000 ரூபாய், அந்த மாதிரியான ஸ்கீம்லாம் அங்கே அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு மாதிரியான சலசலப்பு உருவாயிருக்கு. என்ன இப்படிலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி கட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 10,000 நாங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.3 கோடி
கிட்டத்தட்ட 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. அது எப்போ போடுறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னாடி கிரெடிட் ஆகுது. ஸோ இயல்பாகவே 3 அல்லது 4 நாளுக்கு முன்னாடி கிரெடிட் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க அதை? 10,000 நம்மளுக்கு வந்து நிதிஷ்குமார் போட்டாரு. அப்போ ஒரு பெண்களை சார்ந்து தான் ஒரு குடும்பமே இயங்கும். அப்படி இயங்கும்போது அந்த பெண்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இது மாதிரி நம்மளுக்கு 10,000 வந்துருக்குது, நிதிஷ்குமாருக்கே போடலாம் நம்ம. அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் முதியோர் உதவி பணம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது 1.3 கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்கிற 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் நான் வந்து பணம் கொடுக்குறேன். முதியோர் ஓய்வு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குகளையும் வந்து தன்வசம் இழுத்துட்டாரு நிதிஷ்குமார் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, வயதானவர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ ஜென்சி இந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வாக்குகள் தான் ஓரளவு வந்து டைஜஸ்டிவ் அந்த கட்சிக்கு ஆர்ஜேடிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெற்றி பெறுவதற்கு அது மட்டுமே போதாது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தொகுதிகளில் வந்து பிஜேபியும் அதே போல் ஜனதாதளும் வந்து போட்டிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாஜக 20% வாக்குகள் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு நிதிஷ்குமார் வந்து 18லேருந்து 19 எடுத்தார்னு நினைக்கிறேன். அப்படி எடுக்கும்பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 145 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 60% தொகுதிகளில் வந்து டைஜஸ்டிவ் தான் போட்டிட்டார். அப்படி போட்டிடும்போது அந்த ஒட்டுமொத்த தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெற்ற வாக்குகளோட சதவீதமே 22% தான். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா, இவங்க பண்ண அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, மைனாரிட்டி பாலிடிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதே போல் பெண்களுக்கு திட்டங்கள் அறிவிச்சாங்களே அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே வந்து காஸ்ட் வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுத்துருக்கு. அதே போல் அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஸோ இப்போ கடைசியாக வந்து என்டிஏ கூட்டணி எது கை கொடுத்துருக்குன்னா, அந்த 10,000 போட்டாங்க தெரியுங்களா, தேர்தலுக்கு 3-4 நாளுக்கு முன்னாடி, அது பெரும் அளவில் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் வந்து முதியோர்களோட வாக்கு, இன்னொரு பக்கம் வந்து பெண்களோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது கை கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பீகார் ஆண்கள் குடும்ப தலைவர்கள் வந்து வெவ்வேறு மாநிலம் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும்பொழுது அவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அங்கே பெரும்பாலும் இருக்கிறதே பெண்கள் ஓட்டு தான். இந்த பெண்கள் ஓட்டில் நம்ம எப்படி கவரலாம்னு சொல்லிட்டு அந்த 10,000 கொடுத்துட்டு ஒரு பெரிய செக்மேட்டை வந்து இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் வச்சிருக்காரு. அதுதான் வந்து வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. எஸ்ஐஆரும் ஒரு காரணம், அதே போல் அந்த 10,000 காரணம், இந்த முதியோர் பணம் இருக்குல்ல ஓய்வூதிய திட்டம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எனிதிங் தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே நம்பிட்டாங்களா? நம்பல இல்லை. உங்களுக்கு ராகுல் காந்தி அந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காரு. அது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்கேஜிலேருந்து காலேஜ் 12th வரைக்கும் நான் வந்து ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி சொல்லியிருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் அதை பண்ண முடியும். ஆனால் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10,000 நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த மக்களோட மனசு எப்படி இருக்கும்? நிதிஷ்குமார் எல்லாத்தையும் செய்கிறாரு, அப்போ நம்ம நிதிஷ்குமாருக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த பெரும் வெற்றி பெற்றதாக வந்து இங்கே தேசிய அளவில் ஊடகங்களில் இருக்காங்கல்ல பத்திரிக்கைகள், அவங்களும் வந்து அந்த 10,000 ரூபா தான் வந்து முக்கிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இப்போ பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லும்போது இதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலையும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் வந்து ஜெயிப்பதற்கான முக்கிய காரணம் என்டிஏ கூட்டணிக்கு என்னவா இருக்குன்னா, ஆன்டி இன்கம்பன்சி வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இந்தியா கூட்டணிக்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான வாக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களோட வாக்கு. அந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகளை எப்படி பெற போகிறாங்க என்டிஏ கூட்டணின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் வந்து புதுசாக ஒரு ஃபேக்டர் விஜய் வந்து வந்திருக்காரு. விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் செல்வாக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் சிறுபான்மை மக்களோட மத்தியிலையும் வந்து ஒரு பெரும் செல்வாக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக மற்றும் பாஜக தரப்பு என்ன நினைக்கிறதுனா, எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் ஏடிஎம்கே 0லேருந்து ஆரம்பித்தா டிஎம்கே வந்து 10லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன் 10லேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, சிறுபான்மை மக்களோட வாக்குகள் உங்களுக்கு மொத்தமாக போகும், இளைஞர்களோட வாக்கு வந்து மொத்தமாக போகும். உங்களுக்கு நாம் தமிழருக்கு வரும், பாஜகவுக்கு கொஞ்சம் வரும், அதிமுகவும் கொஞ்சம் வரும். ஆனால் திமுகவுக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் போகும்.
குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்க இளைஞர்கள் வந்து லைக் பயங்கரமாக பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க 25 வயசுக்கு மேலே இருக்கவங்கள. ஸோ இந்த வாக்குகள்லாம் இப்போ யாருக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகும். அப்போ இது நாள் வரைக்கும் அந்த வாக்குகள் யாருக்கு போச்சுன்னா பெண்களோட வாக்கு, இளைஞர்களோட வாக்கு, சிறுபான்மை மக்களோட வாக்கு இல்லை திமுக தான் போச்சு. உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் ஈஸியாக வந்து விஜய் அவர்கள் வந்து கேப்சர் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது பெருமளவில் விஜய் வருகையால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா திமுக தான் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து தங்களுக்கு கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி தலைவர்கள் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களின் கூட்டணிக்காக எதிர்பார்த்தார். கூட்டணி வர சொல்லி கேட்டுக்கிட்டார். ஆனால் அவங்க மறுத்துட்டாங்களே. அவங்க மறுத்துட்டாங்க. சரி, விஜய் அவர்கள் வந்தால் ஈஸியாக இப்போயே நம்ம சொல்லிடலாம் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த நிமிஷமே கூட்டணி போகிறாங்கன்னா நம்ம ஈஸியாக 200 சீட்டுக்கு மேலே வந்து வெற்றி பெறுவாங்க. இல்லை 200 கிட்ட போவோம் வெற்றிக்கான கூட்டணி சீட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இப்போ விஜய் வரல. ஓகேவா? அந்த வெற்றி இருக்கும், அது வந்து 200 கிட்ட போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் நினைக்கிறாங்க. சரி, இப்போ ஐக்கிய ஜனதா தளத்தை விட பிஜேபி வந்து பெரும்பாலான தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் வந்து யாரை நியமிப்பாங்க? அது மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, நிதிஷ்குமாரை பற்றி நம்மளை விட பாஜகவுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மத்தியில் இயங்கக்கூடிய அரசு யாரால் இயங்குதுன்னா ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ்குமார். ஓகேங்களா? அவங்க கூட்டணிக்கு இல்லை அவங்க கட்சிக்கு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்க மத்தியில் ஆட்சி கட்டும். அதுக்கு வந்து பாஜக தயாராக இருக்கிறார். நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஓகேங்களா? நான் வந்து விலகிறேன் சொன்னால் போதும், அலறி அடிச்சுட்டு வந்து நீங்களே சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் அவர்களை வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சாங்கல்ல, எங்களோட கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் ஏன் அறிவிக்கணும்? நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் வச்சுப்பார். நான் வந்து உங்களை மத்தியில் வந்து பிரதமராக ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கள் சிஎம் ஆகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை நிதிஷ்குமார் அவர்கள் வச்சிருப்பார். அதனால தான் குறைந்த அளவில் கிட்டத்தட்ட பாஜகவோட 10 தொகுதிகள் கிட்ட கம்மியாக இருந்தாலும் நீங்களே சிஎம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. பீகாரில் வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிஜேபி பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி அவர் சமாளிக்க போறார்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நல்ல பார்கெய்னர். ஓகேவா? அவர் மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு பார்கெய்னரை பண்ண முடியாது. ஏன்னா 2021 தேர்தலே நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு வந்து 23 சீட்டோட முடிச்சாருன்னு நினைக்கிறேன். 21ஓட முடிச்சார். 21ஓட முடிக்கும்போது இவங்க இப்போ பிஜேபி தரப்புல வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அப்போ 3% 4% தான் எடுத்தோம், அப்போவே 21 சீட்டை கொடுத்தீங்க, இப்போ கிட்டத்தட்ட வந்து 11% கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம் வாக்குகள். அப்படி இருக்கும்போது எங்கள் 45 சீட்டு தாங்க அப்படின்னு சொல்கிறதா சொல்லப்படுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை வந்து தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஜகவோட ஆதரவு வரும். அப்போ பாஜக வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, இவங்களை தான் வந்து நீங்கள் சிஎம் வேட்பாளர்களாக வந்து நியமிக்கணும். ஸோ இவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டு. நாளைக்கு வந்து அவர் வந்து டிடிவி தினகரனை சொல்லலாம், செங்கோட்டையனை சொல்லலாம். செங்கோட்டையன் இப்போ இல்லைன்னு வச்சிங்களேன் அதிமுகவில். இல்லை அதிமுகவிலே பாஜக தீவிர பாஜக ஆதரவாளர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வந்து ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார், ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா நீங்கள் 2021 தேர்தல் வேறு, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேறு, 2026 சட்டமன்ற தேர்தல் வேறு. ரெண்டுத்துக்கும் ஓட் பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 18-19% தான் என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள் கிட்டத்தட்ட 34-35% கிட்ட ஓட்டு வாங்கினாங்க. அப்படி வாங்கும்பொழுது இப்போ 2019 வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் ஏன் வாங்கலைன்னா இது சட்டமன்றத்துக்கான தேர்தல் 2021. ஓகேங்களா? இங்கே ஓட்டு பேட்டர்ன் மாறும். என் லோக்கலில் வந்து எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ இருப்பான், எனக்கு சொந்தக்காரர் இருப்பான், என் ஜாதிக்காரர் இருப்பான், நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓகே, மத்தியில் இருக்கிற தேர்தல் வேறு. அதை தாண்டி மத்தியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து இவர் தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை, யாரையும் தனித்து அவங்க நின்னாங்க. ஸோ தனித்து நிற்கிறதுக்கான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே அந்த முடிவு எடுத்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து நம்ம கூட்டணி வச்சுருந்தா எம்பி நம்மளுக்கு வருவாங்க, ஒரு மசோதா வந்து பாஜக கொண்டு வருவாங்க, நம்ம ஆதரிக்க மாதிரி இருக்கும், அதை வைத்து திமுக அரசு செய்யும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து தனித்து போட்டிட்டதாக சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைய டிமாண்ட் வந்து பாஜக வச்சாங்க. எங்களுக்கு வந்து அந்த பாஜக தலைவர் மாற்றணும், அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வச்சாங்க. அதே போல் அவங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்தாங்க, யார் அப்போ அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நயினாரை வந்து சூஸ் பண்ணார். நயினார் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நல்ல ரேப்போ தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அதிமுகவில் இருந்தார் நயினார்.
நாகேந்திரன். அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி போய் எதுவும் பேச மாட்டார். இருந்தாலும் நம்ம கட்சியில் இருந்தவர், கட்சியோட என்ன கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மீண்டும் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுகவுக்கு உந்து சக்தியாக இருந்தது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கேட்கும் தொகுதியில் என்னை பொறுத்த வரைக்கும் தரமாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. ஒரே மாதத்துல தேர்தலை நடத்தி முடிக்கும் போது ஒரே மாதத்துல ஏன் எஸ்ஐஆர் நம்மளால நடத்தி முடிக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்களே, யாரு கேட்டா? பொதுவாக ஒரு கேள்விகளை கேட்கிறார்கள். இப்போ அதிமுக சார்ந்தவங்களோ இல்லை பிஜேபி சார்ந்தவங்களோ கேட்குறாங்க. இல்லை, எஸ்ஐஆர் நடைமுறையை வந்து எனக்கே புதுசு தான். அது வந்து 20-25 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போலாம் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க. வீடு தேடி வந்து வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இத்தனை பேர் இருக்காங்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கறதுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அதை உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவாங்க. இப்போ வந்து சிஸ்டம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஃபார்ம் கொடுப்போம், அந்த ஃபார்ம் எங்களுக்கு திருப்பி கொடுத்தா தான் உங்கள் பேரே வந்து லிஸ்ட்டில் திரும்ப வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து வெளியூரில் வந்து வேலை செய்வாங்க, வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து ஏன் நம்ம வந்து கொடுக்கணும், நம்ம பேர் தான் ஏற்கனவே இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு அதை எழுதி திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து அதில் வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபார்ம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அவங்க வந்து வீட்டிலே இல்லைனாலும் இல்லை எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஊரில் இல்லைனாலும் வந்து அவங்க டாக்குமெண்ட்டை அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இங்கே வந்து நம்மளை மீறி வந்து யாரும் எந்த ஒரு கட்சியும் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாங்க. யாருன்னா திமுகவும் அதிமுகவும். ஸோ பாஜக வந்து தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் பண்ண மாதிரியான விஷயங்கள் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் அவங்கள நோக்கி வந்து வாக்கு திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது இல்லை ஆதாரப்பூர்வமாகவே முன்வைக்கிறாங்க. இல்லை முன்வைக்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது அங்கே வந்து அந்த கட்சியோட கட்டமைப்பு பீகார்லேயோ இல்லை உத்தரப்பிரதேஷ்லையோ இல்லை மற்ற கர்நாடகாலேயோ வந்து கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, இப்போ இந்த தெரு இருக்குன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல இந்த தெருவில் யாராச்சும் ஒரு திமுக அதிமுக வட்டச்செயலாளர் இருப்பார், கிளைக்கழக தலைவர் இருப்பார், ஓகேங்களா? அவர் வந்து வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு, எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குது அப்படின்னு பேர் உட்பட எல்லாமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள கேட்பாங்க, இந்த யார் ஓட்டியது, யார் இவங்க, எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வட மாநிலங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குது. இப்போ நம்ம கிராமங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமங்களில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து கிளைக்கழக செயலாளர்னு சொல்லுவாங்க. கட்சிக்குன்னு வந்து பூத் கமிட்டியில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க பே பண்ணி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்க, யாராச்சும் விடுபட்டுருக்கா, இல்லை இவங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ ஈஸியாக வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து அவங்க ஃபில் பண்ணி எந்த ஓட்டும் வந்து இழக்காத மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே பண்ண மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திராவிடம்னா என்னன்னே தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உதயநிதி அவர்களுக்கே வந்து திராவிடம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ திராவிடம் என்பதற்கு அவங்க வந்து ஒரு பொருள் வச்சுருக்காங்க. திராவிடனா இதான், ஆக்சுவலாக திமுக தான் வந்து உண்மையாக திராவிடம் பேசுது, இல்லை தமிழர் உரிமைகளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து நீங்கள் தமிழக வரலாற்றை கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எம்ஜிஆரில் ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்து அதே போல் எடப்பாடி பழனிசாமி வரை வந்து அந்த கட்சி வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ திராவிடனா என்ன, அதே போல் தமிழ்நாட்டின் உரிமை என்ன, சுயாட்சினா என்ன, மாநில சுய உரிமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. இந்த முல்லை பெரியார் விஷயமா இருக்கட்டும், அதே போல் கர்நாடகா காவிரி அந்த விஷயமா இருக்கட்டும், தன்னோட மாநில உரிமையை வந்து விட்டு கொடுக்காதபடி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து எடப்பாடியும் சரி எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ திராவிடன் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதாது, ஓகேவா? எனக்கு திராவிடம் என்னென்ன, திராவிடர்கள்லாம் என்ன, திராவிட கொள்கை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே எனக்கு தெரிஞ்சால் போதாது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் வந்து அரசியலில் இல்லை கட்சியில் இருந்து நான் ஆட்சியில் இருக்கும்போது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், நம்ம அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு தமிழக உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அதை வந்து திமுக பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கச்சத்தீவில் வந்து விட்டு கொடுத்தீங்க.
இலங்கைக்கு வந்து தாரை வார்த்தைங்க. அப்போ வந்து அதுக்கு உறுதுணையா இருந்தது கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவிரி உரிமை. எப்பெல்லாம் வந்து திமுக ஆட்சியில இருக்கோ, அப்பலாம் இந்த இஷ்யூ வந்து வரும். இப்ப ரீசென்ட்டா மேகதாதுவுல வந்து அந்த திட்ட அறிக்கையை தாக்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில போய் இந்த மேகதாட்டு பிரச்சனை அதிமுக காலகட்டத்தில் இல்லவே இல்லையா? இல்ல. இல்லவே இல்ல. அப்படி அப்படி அந்த பிரச்சனை வந்தா, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்ப வந்து அதிமுக தரப்புல இருந்து அவங்க சொல்லுவாங்க. ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். 1924ல சென்னை மாகாணத்துக்கும், அதேபோல மைசூர் மாகாணத்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஆகுது. அந்த உடன்படிக்கை தான் இன்னும் இருக்கு. எத்தனை டிஎம்சி தரணும்? எந்தெந்த மாதங்கள்ல வந்து தண்ணி திறந்து விடணும்? அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து அதன் உடன்படிக்கையில இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது, நீங்க இப்ப வந்து புதுசா ஒரு அணைய கட்டப் போறீங்கல்ல, அந்த ஒப்பந்தத்துக்கு எதிரானது அது. பட் நீங்க உச்சநீதிமன்றத்தில வந்து வாதிடும்போது எப்படி வாதிடணும்? சரி, தமிழ்நாட்டை கேட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த திட்ட அறிக்கையில் தாக்கல் செய்தது அந்த உடன்படிக்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வாதிடணும். இவங்க மணல் கடத்துனாங்க. மணல் கடத்தல் வழக்கு இருக்கு. டாஸ்மாக் வழக்கு இருக்கு. அதேபோல செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்த அந்த வழக்கு இருக்கு. ஸோ அந்த வழக்கெல்லாம் நடக்கும்போது திமுக அரசு யார வச்சு வாதாடியது? முகுல் ரோத்கி, கபில் சிபில். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வழக்கறிஞர்களோ அவங்கள வச்சு வாதிட்டாங்க. இந்த வழக்கு, இந்த காவிரி இஷ்யூ நடந்ததுல்ல, இந்த வழக்கை வந்து யாரை வச்சு வாதிட்டாங்க? நீங்க பார்க்கணும். அப்போ இந்த திமுக அரசு வந்து தங்க கட்சிக்காரங்களை மாட்டிக்கிட்டாங்களோ, இல்ல வந்து ஒரு ஊழல்ல ஒரு வழக்கு நடக்குது என்றாலோ உச்சநீதிமன்றத்துல, அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. காவிரி விஷயத்த அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதோட விளைவு தான் வந்து இப்ப நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி காட்டமா வந்து ஒரு அறிக்கை விட்டார். நீங்க பார்த்துருக்கலாம் அத. எங்க ஆட்சியில இருந்தா இது நடந்திருக்காது. நீங்க ஏன் ஒரு பயங்கர எதிர்ப்ப வந்து அங்க பதிவு பண்ணல? இது வந்து எப்படி சொல்றது? அந்த அந்த உடன்படிக்கைக்கு எதிரானது 1924 நடந்ததுல அந்த உடன்படிக்கை அதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல வந்து வாதிட்டு இருக்கணும். ஒரு நல்ல வழக்கறிஞரோ, அதேபோல ஒரு நல்ல வாதத்தையோ உங்க தரப்புல வைக்கல. அதுதான் காரணம். இப்போ உதயநிதி சொன்னார்ல திராவிடன்னு சொல்லிட்டு. ஸோ அதிமுக ஆட்சியில வந்து தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுக்காம இருந்தாங்கல்ல, அதுதான் திராவிடம். நீங்க திராவிடன்னு திமுகவை பொறுத்தவரைக்கும் என்ன திராவிடம்னா, தென்னிந்தியர்கள் அனைவருக்கும் திராவிடர்கள். மலையாளியும் திராவிடம் தான். அதேபோல கன்னடா பேசுறவங்க திராவிடம் தான். அதேபோல அங்க தெலுங்கு பேசுறவங்களும் திராவிடம் தான். சரி, அவங்கலாம் வந்து இந்த மொழி குடும்பமா இருப்பாங்க. ஒரு நட்பு உறவு நம்ம பாராட்டலாம். ஆனா, அதற்காக நீங்க திராவிடன் பேசிட்டு, அவங்க கிட்ட போயிட்டு நம்மளோட உரிமைகளை வந்து விட்டுக் குடுக்காது. அவர்கள் வந்து அவங்க மொழி மேல, நிலத்து மேல எந்த அளவுக்கு வெறியா இருக்காங்களோ, இல்ல எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறாங்களோ, அன்பு செய்றாங்களோ, நாங்களும் அப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்காக நாம வந்து திராவிடத்தோட மூத்த குடி, மூத்த இனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உரிமைகளை வந்து அவங்களுக்கு விட்டுக் குடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து உதயநிதி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியினுடைய பெருமையை பேசக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த முடிவு வந்து பின்னடைவு ஏற்படுத்துமா? அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன முடிவு? அதாவது பீகார் தேர்தல் முடிவு. இல்ல, அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் யாருக்கு ஃபைட்னே தெரியல. ஓகே, ஃபீல்டே வந்து கிளியர் ஆகல. திமுக கூட்டணியில் யார் இருக்க போறா? அதேபோல் அதிமுக கூட்டணியில் யார் வரப்போறா, இல்லை போக போறான்னு ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் மற்றும் விஜய் அவர்கள் வந்து சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் பேசிக்கிறாங்க. அது நடந்தா ஒரு பெரிய பின்னடைவு தானே திமுகவுக்கு. திமுக வந்து அந்த கண்ணோட்டத்திலிருந்து அதை பார்க்கணும். ஸோ அது காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விஜயை வச்சு தென்னிந்தியா மாநிலங்களில் ஓரளவு வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் நம்ம கூட இருந்தால் சிறுபான்மை மக்களோட ஓட்டு நம்மளுக்கு வரும், இதை வச்சே வந்து நம்ம அரசியல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் காங்கிரஸோட பார்வை வந்து ரொம்ப பெரியது, ப்ராட், ரொம்ப வைடான பார்வை அது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கேரளாவில் வந்து நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு வரும், கர்நாடகாவில் வரும், அதே போல் தெலுங்கானாவில் வரும், ஆந்திராவில் வரும். சரி, தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு லைக் திமுக இருக்குது. பட் திமுக கூட கூட்டணி வச்சா நம்மளுக்கு 10 சீட் தான் கிடைக்குது. ஓகேங்களா? ஆனால் விஜயோட கூட்டணி வச்சா தென் மாநிலங்களில் வந்து மிக அதிகப்படியான சீட்டுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதே போல் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வந்து அந்த கூட்டணியை ஃபைனல் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வந்து ஆலோசித்ததாக சொல்கிறாங்க. இன்னுமே காங்கிரஸில் இருக்க நிறைய தலைவர்கள் வந்து திமுக கூட்டணியில் நம்ம நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஜூனியர் விகடனில் கூட வந்தது, ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டுனா அவங்களுக்கு ஒரு பி டீம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செயல் திட்டத்தை அவங்க வச்சுருக்காங்க. போக போக தான் தெரியும். டிசம்பர் இறுதியில் தெரிஞ்சிடும் யார் வந்து யாரோட கூட்டணியில் இருக்க போகிறாங்க, வெளில போக போகிறாங்க, யாருக்கும் போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.